சரி சொன்னா அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாதுங்கறத நினைச்சுதான் நான் அமைதியா சொல்லாம இருக்கேன். ஏய், அவங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? தாய் மாதிரி உன்னை அப்படி கவனிச்சுக்கிறாங்களேடி. நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கிருக்காங்க. அதுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்க மாட்டியா? நீ ஏதாவது பெரிய தப்பு பண்றதுக்கு முன்னாடி உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். இல்லனா இந்த குடும்பத்தையே அழிச்சிருவேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தை அன்னிக்கிட்ட சொல்லதான் போறேன். இரு. ஏய், நான் தெரியாம பண்ணிட்டேங்க. அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு அழைச்சிருவாங்க. நீங்க ப்ளீஸ்ங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்லாம இருந்தேன்னா அது நான் அன்னைக்கு பண்ற துரோகம். நான் சொல்லதான் போறேன். எங்க நீங்க இத சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்துல தூக்கு போட்டு உயிரை விட்டுருவேன். இல்லாம அந்த பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தேல, அது யாரோ மெடிக்கல் கவுன்சிலையும் ஹியூமன் ரைட்ஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க சொல்லி கலெக்டர் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ன மன்னிச்சிடு டாக்டர். என்னால தானே உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை.